கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 1 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது எளிமையாக திட்டமிடுகிறார். வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். லண்டனில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு பணம் திரட்ட முடிவு செய்து பிரிட்டிஷ் பிரசங்கியரான சார்லஸ் ஸ்பர்ஜன் பிரிஸ்டல் மாகாணம் சென்றார். அங்கு நடைபெற்ற தொடர் சுவிசேஷ கூட்டங்களின் விளைவாக அநேகர் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தனர். அதனோடு நிர்ணயிக்கப்பட்ட பணத்தேவை 300 பவுண்ட் பூர்த்தி செய்யப்பட்டது. அன்று இரவு தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த போது சக ஊழியரான ஜார்ஜ் முல்லருக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவுமாறு சார்லஸ் ஸ்பர்ஜன் தெளிவாக தூண்டப்பட்டார். ஆனாலும் அத்தொகை தன்னுடைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி ஜெபத்திலே தேவனோடு போராடினார். இறுதியிலே தான் உதவி செய்வதாக ஒப்புக்கொண்ட பின்னர் உள்ளத்திலே மனசமாதானத்தை பெற்றுக்கொண்டார். மறுநாள் காலையில் ஜார்ஜ் முல்லருடைய ஆதரவற்ற குழந்தைகளுடைய விடுதிக்கு விரைந்தனர். ஜெப வீரரான ஜார்ஜ் முல்லர் முழங்காலில் நிற்பதைக் கண்டு அவரை மெல்ல அழைத்து, ஜார்ஜ் முல்லர் அவர்களே, ஆண்டவர் நான் சேகரித்த இந்த 300 பவுண்ட் பணத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று கூறினார். உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்ட ஜார்ஜ் முல்லர் தற்போது தான் ஜெபத்திலே சரியாக இத்தொகைக்காக வேண்டிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். ஆண்டவர் தங்களை வழி நடத்தியதை எண்ணி கண்ணீரோடு ஜெபத்திலே நன்றி செலுத்தினார்கள். சார்லஸ் ஸ்பர்ஜன் லண்டனுக்கு திரும்பிய போது அவருடைய அலுவலக மேஜையில் 300 பவுண்டுக்கும் அதிகமான பணத்தை உடைய கடித உரையை கண்டார். ஜார்ஜ் முல்லருக்கு கீழ்ப்படிதலுடன் கொடுத்த 300 பவுண்ட்களை 300 ஷில்லிங் வட்டியுடன் தேவன் திருப்பி கொடுத்திருந்தார். நான் வெளியே தள்ளுகிறேன், தேவன் உள்ளே தள்ளுகிறார், என்னை விட பெரிய மண்வெட்டி அவரிடம் உள்ளது என்று ஒரு விசுவாசி சொன்னதை எண்ணி பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அன்பானவர்களே, தேவனுடைய திட்டம் எளிமையானது. பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுகி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். தேவனுக்காக கொடுக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். ஜெபம். எங்கள் தாளந்துகள், சம்பத்து அனைத்தையும் ஒப்பு கொடுக்க உள்ளத்திலே கிரியை செய்யும். ஆமென்.